Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம saree tricks தான் பார்க்க போறோம். சோ ஒருத்தரோட physical appearance வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல. சோ சில பேர் ஷார்ட்டா இருப்பாங்க, டாலா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. சோ இந்த வீடியோல வந்து நம்ம சாரியில எப்படி tall and slim-ஆ நம்மள ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்ங்கிறது தான் பார்க்க போறோம். சோ ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. Follow us on orunaalvlog Instagram ID. So இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Tip number 1, plain saree gives a taller look. Saree secretsல வந்து கண்டிப்பா first tip இதுதான். plain saree வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் டாலரா அப்படியே காட்டும். ஈவன் தோ நம்ம டாலா இருந்தா கூட இன்னுமே டாலா காட்டுற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஸோ plain sarees வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ஷார்ட்டா இருந்தீங்கன்னா கூட plain sarees வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. Tip number 2, prefer no border sarees. ஸோ ஷார்ட்டாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பார்டர் இல்லாத sarees வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு டாலர் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்டர் இருந்ததுன்னா சாரியில் பாதி போர்ஷன் அதுவே மறைச்சிரும். ஸோ பார்டர் இல்லாமல் இருந்ததுன்னா அப்படியே லாங்காக நம்மளை வந்து ஒரு டால் லுக்கில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி sarees வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் வந்து டிப் நம்பர் 3, அவாய்ட் ஷார்ட் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்போ லெங்த் இருக்கிற மாதிரி இல்லைனா ஃபுல் ஸ்லீவ்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ளவுஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்லீவ்லெஸ் வந்து போடும்போது சப்போஸ் நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா பல்ஜஸ் வந்து தெரியாமல் அவாய்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து ஷார்ட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 4, ட்ரை வெர்டிக்கல் டிசைன் sarees. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஹாரிசான்டல் சாரியாக இல்லாமல் வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரியான டிசைன் sarees வந்து நம்ம வேர் பண்ணலாம். அதுவும் வந்து நம்மள ஒரு டாலராக காட்டுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பிளாக் saree வந்து ஹாரிசான்டல் ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் ஷார்ட்டாக இருக்கிறவங்க வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கிற மாதிரியான டிசைன் sarees வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் மெயின் ட்ரிக் வந்து என்னென்னா டிப் 5, அவாய்ட் பிக் பேட்டர்ன்ஸ். எப்போவுமே ஸ்லிம் அண்ட் டாலாக காட்டணும் அப்படின்னா நம்ம saree டிசைன்ஸ் வந்து சின்ன சின்ன பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். பெரிய பிளாக்ஸ் இருக்கிற மாதிரி பிரிண்ட்ஸ்லாம் வந்து இருந்ததுன்னா நம்மளை வந்து டாலாகவே காட்ட முடியாது, நம்மளை இன்னுமே ஷார்ட்டாக தான் காட்டும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் இருக்கிற sarees வந்து ரொம்பவே இஷ்டமாக இருக்கும். ஸோ பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணாமல் இப்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக இருக்குது ஃப்ளார்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் அதுலேயே பார்க்கலாம். ரைட் சைடில் இருக்க பிக்சர் கொஞ்சம் டாலராக ப்ரொஜெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 6 வந்து அவாய்ட் பிக் பார்டர் sarees. நீங்கள் வந்து saree சூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த பெரிய பெரிய பார்டர் இருக்கிற sarees-ஐ வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் இருக்கிற மாதிரி ஒரு க்ரீன் கலர் saree இருக்குது. ஸோ ஷார்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து டாலாக காட்டுறதுக்கு இந்த மாதிரி sarees வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ saree சூஸ் பண்ணும்போது ஒன்று நோ பார்டர் sarees-ஆக சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் பார்டரில் இருக்கிற மாதிரியான saree வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ லெஃப்ட்டில் இருக்கிற பார்டர் sarees வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கே இந்த saree போட்டாங்கன்னா அவங்களோட அந்த ஹைட்டை வந்து ப்ரொஜெக்டே பண்ணாது, அவங்களையே ஹைட்டாக காட்டாது. ஸோ ஷார்ட்டாக இருக்கிறவங்க போட்டாங்கன்னா அவங்களோட பாடியில் ஃபுல்லாகவே அந்த பார்டர் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி sareesலாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். டிப் நம்பர் 7, ட்ரை லைட் வெயிட் sarees. எப்போவுமே ஸ்லிம்மாக காட்டுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா சாரியோட அந்த மெட்டீரியல் தான். எப்போவுமே லைட் வெயிட் sarees ட்ரை பண்ணுங்கள். இந்த சில்க் காட்டன் saree, சில்க் sareesலாம் வந்து நம்மளை புஃப்னு காட்டும். ஸோ குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஸோ லீனாக இருக்கோன்னா பிரச்சனை இல்லை, ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து ஸ்லிம்மாக காட்டுறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப சில்கி மெட்டீரியல், சாட்டின், க்ரீப் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 8, do not pleat saree பல்லு. ஸோ சாரியோட பல்லுவை வந்து நம்ம ப்ளீட் பண்ணாமல் இப்போ ரைட் சைடில் இருக்கிற இமேஜ் மாதிரி ஃப்ளோயிங்காக சிங்கிள் பின் மாத்திரம் போட்டு நம்ம ஃப்ரீயாக விட்டோம்னா டாலாக காட்டும் அண்ட் ஸ்லிம்மாகவும் காட்டும். ஸோ அந்த இமேஜில் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், ஈவன் தோ ஷீ இஸ் வெரி லீன், குண்டாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஃப்ளோயிங்காக விடும்போது அவங்கள வந்து இன்னும் டாலாக காட்டும் அண்ட் ஸ்லிம்மாக காட்டும். சாரியோட பல்லுவை வந்து நம்ம ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளை வந்து டாலாக காட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ ரைட்டில் இருக்கிற இமேஜ் மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும்போது நம்மளை டாலாக காட்டும் அண்ட் நம்ம எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் அந்தளவுக்கு நம்மளை ஃபேட்டாகவே காட்டாது, ஓரளவுக்கு ஸ்லிம்மாக தான் காட்டும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 9, try long or elbow length sleeves.
ஸோ ஜென்ரலாகவே சாரியை விட நம்ம ப்ளவுஸும் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம வந்து போடுறோம், எப்படி டிசைன் பண்ணியிருக்கோங்கிறது. ஸோ அதை வச்சும் நம்ம எப்படி டாலர் லுக் க்ரியேட் பண்ணலாம், ஸ்லிம்மாக காட்டலாங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ளவுஸ் அண்ட் ஃபுல் ஸ்லீவ்ஸ் இருக்கிற ப்ளவுஸ்லாம் கூட நம்ம வந்து போடும்போது நம்மளை வந்து டாலராக காட்டுறது மட்டும் இல்லாமல் ஸ்லிம்மாக மெயின்லி காட்டும். ஸோ இப்போ இந்த 2 இமேஜ்லேயுமே வந்து அவங்க தின்னாக இருக்காங்க, ஸோ அவங்கள வந்து டாலாக காட்டுது. ஈவன் நம்ம குண்டாக இருந்தால் கூட நம்ம ஃபுல் லென்த் நம்ம கை ஸ்கின் எல்லாம் வந்து தெரியாமல் இருக்கும்போது நம்ம ஃபுல்லாக ஸ்லீவ்ஸ் வந்து டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக டாலர் லுக் க்ரியேட் பண்ணலாம் அண்ட் லீனாகவும் காட்டும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாரீ ட்ரிக் வந்து என்னென்னா டிப் நம்பர் 10, சாரீ ஷுட் பி பிலோ ஆங்கிள் லென்த். ஜென்ரலாக வந்து சாரீ வந்து நம்ம வேர் பண்ணும்போது ஆங்கிளுக்கு மேலே வரைக்கும் சில பேர் கட்டுவாங்க இல்லையா. ஸோ ஆங்கிளுக்கு நல்லா கீழே வரைக்கும் ஃப்ளோரில் வந்து டச் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து சாரீ வந்து டை பண்ணோன்னா நம்ம வந்து டாலராக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும் அண்ட் ஸ்லிம்மாகவும் காட்டும். ஸோ இப்போ இந்த இமேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிளுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சாரீ வேர் பண்ணோன்னா நம்மளை வந்து ஸ்லிம்மாக காட்டுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் சேம் கலர் சாரீ அண்ட் ப்ளவுஸ். ஸோ இந்த டிப் வந்து நம்மளை ஸ்லிம்மாக காட்டுறதுக்கு கூட ஒரு வகையில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சாரீ அண்ட் ப்ளவுஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட்டும்போது நம்ம டால் அண்ட் மெயின்லி ஸ்லிம்மாக வந்து தெரியும். பட் லெஃப்டில் இருக்கிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா சாரீ ஒரு கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க அப்படி இல்லைனா ஷார்ட்டாக இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ சாரீ அண்ட் ப்ளவுஸ் வந்து ஒரே மாதிரி மாடலில் ஒரே மாதிரி கலரில் இருந்ததுன்னா நம்மளால் டாலாக காட்ட முடியும் அண்ட் ஸ்லிம்மாக மெயின்லி காட்ட முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye.